வெல்கம் டு தங்கவேல் பரமசிவம் யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்ஐசி இந்தியா லிமிட்டெட்லேருந்து அப்ரெண்டிஸ்க்கான வேக்கன்சிஸ் வந்து விட்ருக்காங்க. இது அப்ரெண்டிஸ் அப்படின்றது ஒரு 1 இயர். இது வந்து பர்மனன்ட் ஜாபும் கிடையாது, டெம்பரரி ஜாபும் கிடையாது. ஜஸ்ட் இது ஒரு கோர்ஸ் மாதிரி, ஒரு அப்ரெண்டிஸ்ன்னு சொல்கிறது ஒரு ட்ரைனிங் மாதிரி நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதனால் ஃப்யூச்சரில் உங்களுக்கு பர்மனெண்ட்டாக ஜாப் கிடைக்கணும்னு சொல்கிறது கஷ்டம். நோட்டிஃபிகேஷன் ஃபார் என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் அண்ட் டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ், அதாவது இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் அண்டு டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கும் இதில் வந்து ஜாப் கிடைக்கலாம். ட்ரைனிங் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? இதுக்கு ஸ்டைஃபண்டுமே உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த நோட்டிஃபிகேஷன் இயர் வந்து 2025 to 26. ஓகேவா? இதோட ஃபுல் டீட்டெயில் நம்ம வந்து ஃபுல்லாக பார்ப்போம். எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து இது என்எல்சி விட்டுருக்கு, அண்டர் அப்ரெண்டிஸ் ஆக்ட் கீழே விட்டுருக்கு. ஓகேங்களா? இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் இருக்குன்றதை நான் இங்கே ஷோகேஸ் பண்ணுறேன். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இன்ஸ்ட்ருமெண்ட் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மைனிங் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி, மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, மெடிக்கல் லேபார்ட்டரி டெக்னாலஜி, கேட்ரிங் டெக்னாலஜி அண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபார்மசிஸ்ட். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா, அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு 357 வேக்கன்சி இருக்குது. இப்போ வந்து டெக்னிக்கல் அப்ரெண்டிஸ்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ வந்து கணக்கு பண்ணுவாங்க. அது டெக்னிக்கல் அப்ரெண்டிஸஸில் வந்து பார்த்திங்கன்னா 218 வேக்கன்சிஸ் வந்துருக்கு. ஓகேவா? ரெண்டுத்துக்குமே இந்த ட்ரைனிங் டியூரேஷன் வந்து ஒரு 12 month டியூரேஷன் தான். இப்போ நீங்கள் கிராஜுவேட் வந்து நீங்கள் வந்து இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருக்கீங்கன்னா இதுக்கு வந்து எலிஜிபிள் தான். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்க்கு எலிஜிபிளாக இருப்பீங்க. உங்களுக்கு சேலரியாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டைஃபன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸ்டைஃபன் வந்து பார்த்திங்கன்னா 15,028 ரூபா கொடுப்பாங்க. அதில் 4,500 நீங்கள் ஆதார் கார்டு கூட லிங்க் பண்ணி வச்சுருக்க அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்துடும். 4,500 வந்து டிபிடி ஸ்கீம் மூலிமா கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் டெக்னிக்கல் எஜுகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா அப்ரெண்டிஸ் ட்ரெயினியில் உங்களுக்கு 12,524 ரூபா கிடைக்கும். அதில் 4,000 ரூபா வந்து டேரெக்டாக வந்து அந்த லிங்க் பண்ண பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். கொடுக்குறது வந்து அந்த டிபிடி ஸ்கீம் மூலிமா கொடுக்குறாங்களாம். ஓகேவா? இப்போ மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. அந்த கேட்டகரி 1 வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி அல்ல பிடெக் பிஇ டிகிரி ஃபுல் டைம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அது ஒரு ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட்டாக இருக்கணும். யூஜிசியாலேயோ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் இது வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கேட்டகரி 2 டெக்னிக்கல் வந்து எப்படின்னா டிப்ளமோ வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். அதாவது டிப்ளமோ அப்ரெண்டிஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து டிப்ளமோ டிகிரி ஃபுல் டைமில் வந்து படிச்சிருக்கணும். அது வந்து ஸ்டேட்டாக இருக்கலாம், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் எஜுகேஷன் போர்டு கீழே இருக்கலாம். ஃபுல் டைம் வந்து படிச்சிருக்கணும். ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன் அண்ட் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன் ரெண்டுமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அது வந்து ஒரு ரெகனைஸ்டு போர்டு ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட் கீழே இருக்க காலேஜில் இருக்கணும். ஓகேவா? தென் இதோட அதர் எலிஜிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஒன்லி வந்து தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி யூனியன் டெரிட்டரி, இந்த ஒரு 5-6 ஸ்டேட் ஸ்டூடெண்ட் மட்டும் தான் அதுக்கு எலிஜிபிள். அதுவும் குவாலிஃபையிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2021 25 இந்த டிப்ளமோவாக இருந்தாலும் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்எல்சி முதல்ல எங்கே இருக்குன்னு சொல்லி, என்எல்சி வந்து கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தோன்னா இருக்குது. ஓகேங்களா? அது ஒரு பெரிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்டிடியூஷன்னே சொல்லலாம். ஓகேங்களா? அது சிட்டிஸ்லாம் அது உள்ளே வந்து பார்த்தோன்னா தனி சிட்டியாகவே இருக்கும். ஓகேவா? அதை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இப்போ ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து அப்ரெண்டிஸ் ரூல்ஸ்க்கு கீழே வருதுன்னு சொல்கிறாங்க. இவங்க ஏஜ் சரியாக மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா? அப்புறம் வந்து அதான் ஏஜ் ஏன் மென்ஷன் பண்ணலைன்னா அவங்க தான் 2021 25 கொடுத்துட்டாங்கல்ல. மேக்ஸிமம் எல்லாமே 30 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து ரிசர்வேஷனுமே ஃபாலோ பண்ணுறாங்க. எஸ்சி/எஸ்டி ரிசர்வேஷன், ஓபிசி ரிசர்வேஷன் எல்லாமே இதில் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் டு கேண்டிடேட் என்ன சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. கட் ஆஃப் லெவல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து எதுவும் எக்ஸாம்லாம் வைக்கிறது இல்லை. மோட் ஆஃப் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க பாருங்கள். பர்சன்டேஜ் நீங்கள் வந்து பேச்சுலர் டிகிரிலையோ டிப்ளமோலையோ எடுத்த பர்சன்டேஜ் அப்படியே கால்குலேட் பண்ணி அதை வச்சு ஒரு லிஸ்ட்டு தயார் பண்ணி அதை வச்சு மெரிட் லிஸ்ட் தயார் பண்ணி அதை வச்சு தான் அவங்க வந்து செலெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்காங்க. மெரிட் லிஸ்ட்டு, ஃபைனல் லிஸ்ட்லாம் அதில் வந்து உண்டு. இந்த வெப்சைட் நீங்கள் அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும். அப்ளிகேஷன் எந்த வெப்சைட்டில் பண்ணணுன்னா www.nlcindia.in தான் பண்ணணும். அதில் கரியர் பேஜில் போயிட்டு நீங்கள் எதை செலக்ட் பண்ணால் ஃபஸ்ட்டு கரியர் லிங்க்குள்ளே போயிட்டு ட்ரைனிஸ் அண்ட் அப்ரெண்டிஸ்ஷிப் டேபை வந்து கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் டேட் வந்து பார்த்தோன்னா அடுத்த வருஷம் 2/1/2026 நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டேக் பிரிண்ட் அவுட் ஃப்ரம் ரிஜிஸ்ட்ரேஷன். அதில் நீங்கள் வந்து இப்போ வந்து இது அப்ளிகேஷன் மெத்தடை வந்து சொல்லிடுறோம் பாருங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டரில் அந்த அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு அதை ஒரு பிரிண்ட் அவுட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அதை பிரிண்ட் அவுட் எடுத்து இது கீழே இருக்க இந்த ஒரு ஆஃபீஸ் அட்ரஸ் இருக்குல்ல, ஜென்ரல் மேனேஜர் ஆஃப் லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் என்எல்சி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடணும்.
போஸ்ட் பண்ணக்குள்ள என்னென்ன போஸ்ட் பண்ணணும்னா அந்த செல்ஃப் அட்டாஸ்டட் காப்பீஸ்லாம் இருக்குல்ல, அது அந்த சர்டிஃபிகேட் வந்து என்னென்ன கேட்குறாங்கன்னா எல்லா சர்டிஃபிகேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சைன் பண்ணியிருக்கணும். நீங்கள் பிரிண்ட் எடுத்தீங்களா அந்த ஃபார்மையும் சைன் பண்ணியிருக்கணும். டிகிரி சர்டிஃபிகேட்லேயுமே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சைன் பண்ணியிருக்கணும். எல்லாமே ஜெராக்ஸ் வைங்க, ஒரிஜினல் வச்சிடாதீங்க. கன்சாலிடேட் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை யூனிவர்சிட்டி பர்சன்டேஜ், எஸ்எல்சி மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, இப்போ டிப்ளமோ பண்ணியிருந்தீங்கன்னா 12th மார்க் ஷீட் உங்களுக்கு தேவையில்ல. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டோட ஜெராக்ஸ் காப்பி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இப்போ உங்களுக்கு ரிசர்வேஷன் பெனிஃபிட் தேவைன்னா கண்டிப்பாக நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதுக்குள்ளே வந்து அதுக்குள்ளே வந்து இன்க்ளூசிவ் வந்து பண்ணியிருக்கணும். ரேஷன் கார்டு, ஓட்டர் கார்டு, ஆதார் ப்ரூஃபு, எக்ஸ் சர்வீஸ் பண்ணாதீங்கன்னா அது எல்லாமே நீங்கள் வச்சு அப்ளை பண்ணுற மாதிரி வரும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட் வந்து ஆன்லைன் ஸ்டார்ட் ஆகுது 19/12 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது. எண்டு வந்து 2/1/2025 உங்களுக்கு தபாலில் வந்து போயிருக்கணும். ஓகேவா? சாரி, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறது 2/1/2026 பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் தபாலாக சென்ட் பண்ணுறது 9/1/2026 5 மணிக்குள்ளே, அதாவது 9/1/2026 5 மணிக்குள்ளே தபாலாகவும் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருக்கணும். ரிஜிஸ்டர்டு போஸ்ட் இல்லை ஸ்பீட் போஸ்ட் ஏதோ ஒன்று. ஆக்சுவலி நீங்கள் 2 மெத்தடுமே பண்ணணும். இப்போ ஆன்லைனில் மட்டும் பண்ணிவிட்டு தபால் அனுப்பலனாலும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள படமாட்டாங்க. இல்லை நீங்கள் தபால் மட்டும் அமைச்சிட்டு ஆன்லைனில் பண்ணலனாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆஃப் கால்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். Date of display of candidate called for certificate verification. Next CV டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. அது வந்து 17/1/2026. அப்புறம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் டேட் வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து அதாவது கூப்பிட்றது வந்து 17ஆம் தேதி உங்களுக்கு இன்டர்நெட்டில் வந்து இன்டிமேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் இருக்கவங்களாம் இந்த டேட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறது வந்து 21ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி 3 நாளுக்குள்ளே டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரொவிஷனலி செலக்டட் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா 4/2/2026 வெளியிடுற மாதிரி இருக்காங்க. டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்தோன்னா அங்கே கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து பார்த்திங்கன்னா 10/2/2026. கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு இதே வந்து டெக்னிக்கல் அப்ரண்டிஸாக இருந்தீங்கன்னா டிப்ளமோ வந்தீங்கன்னா 16/2/2026 உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருக்கும். ஜஸ்ட் இது ஒரு ட்ரைனிங் மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். அதுக்கு ஒன்றும் பர்மனன்ட் ஜாப் கிடையாது. ஓகேங்களா? இப்போ வந்து கீழே ஒரு கொடுத்துருக்காங்க பாருங்கள். வித்தவுட் த அப்ளிகேஷன் கம் ரிஜிஸ்டர் ரிக்வயர்ட் டு காப்பி ஆஃப் டாக்குமெண்ட் சர்டிஃபிகேட் ஹார்ட் காப்பி சாஃப்ட் காப்பி மேனர் வில் பி கன்சிடரபிள் நாட் வில் பி கன்சிடரபிள். அதாவது ஆன்லைனில் மட்டும் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் நீங்கள் போஸ்ட் எடுத்து சென்ட் பண்ணலன்னா அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? இந்த ஒரு நல்ல ஆப்ஷனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறது, இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட், இது வந்து அரசு பொதுத்துறை நிறுவனமாக இருக்குது. அதை பற்றி நீங்கள் நிறையா கற்றுக்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு இப்போ நீங்கள் பிஇ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கேட் எக்ஸாமில் நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் பர்மனன்ட் ஜாப் கிடைக்குமே வந்து சான்ஸ் இருக்குது. இதை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் எங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது போல் நிறைய அப்ரண்டிஸ் அண்ட் பர்மனன்ட் ஜாப், டெம்பரரி ஜாப்ஸ், ப்ரைவேட் ஜாப்ஸ் பற்றி பார்க்கணுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.